அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காரு. நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. 3 நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கிறார். திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படம் பார்த்து ஒரே கண்கலங்கிறார், அழுகுறார். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்நேரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இவரை பார்த்து என் கட்சியை எப்படி ஆக்கிட்டீங்களேன்னு பார்த்து எப்படி எழுதிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தேன். 2019 அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுகவை பாஜகவுக்கு லீஸுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுகவை பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை அறிவு பாதையில நம்முடைய தலைவர் அவர்கள் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். அதனால சங்கிகளுக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே எப்பொழுதுமே ஒரு வைத்தறிச்சல். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தை எப்படியாவது மிரட்டினா உருட்டலான்னு இடி, சிபிஐ இப்படி பல்வேறு அமைப்புகளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று மதுரையில தெளிவா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன வழக்கு தானே போடுவீங்க, திமுக உடன்பிறப்புகள் பார்க்காத வழக்குகளா? மொழி போர்ல ராணுவத்தையே எதிர்த்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மிஸ்ஸாவை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் அவர்கள் உயிரே போனாலும் எங்களுடைய சுயமரியாதையை நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்வேன், நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கின்றோம். இந்த லட்சணத்துல திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறார். என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுமா? தமிழ்நாட்டிற்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு திரு மோடி அவர்கள் சொல்றார். தமிழ்நாட்டுடைய இன்ஜின் பலமான ஒரு திராவிட மாடல் இன்ஜின். இது எப்போதுமே தனி டிராக்ல முன்னேறி போயிட்டு இருக்கிற இன்ஜின். நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் growth இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் டெவலப்மெண்ட் இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் ப்ராக்ரசிவ் இன்ஜின். இன்னைக்கு மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தை திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றாரு. மகளிர் எல்லாரும் பஸ்ல போயிடுறாங்களாம், அதனால மெட்ரோக்கு கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றார் திரு மோடி அவர்கள். அதே மெட்ரோக்கு நாம நிதி கேட்கும் பொழுது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நிதி கேட்டோம். அந்த நிதியை மெட்ரோ நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கல. இதுல மகளிர் விடியல் பயணத்தை எப்படியாவது ரத்து செய்யணும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றார். நீங்க கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடைச்சிருக்கிறார். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, துரோகத்தை பத்தி பேசுறார். இன்னைக்கு துரோகத்தினுடைய மொத்த அடையாளமே திரு ஸ்டாலின். உண்மைதானே? இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்றவர் ஸ்டாலின், அவர்தான் துரோகி. இன்னைக்கு உண்ணாவிரதம் நாடகம் நடத்தி ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் விளைவித்த துரோகிகள், கச்சத்தீவை தாரை வார்த்து ஸ்டாலினுக்கு மீனவர்களுக்கு இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையை உருவாக்கிய துரோகிகள். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு விளை நிலங்களை விவசாயிகளிடத்திலிருந்து பறிக்க முற்பட்ட துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றிய துரோகிகள் திரு ஸ்டாலின். 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்த துரோகிகள் திரு ஸ்டாலின். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் துரோகிகள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி
நம்முடைய பெண்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி துரோகத்தினுடைய மொத்த உருவம் யாரு? ஸ்டாலின். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், ஆட்சியை போனாலும் பரவாயில்லைன்னு. போகத்தான் போகுது, யாரு கேட்டு போகுது? இவ்வளவு மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறீங்க, ஆட்சி போல் உறுதிதானே? இப்பதான் ஸ்டாலினுக்கு பயம் வந்திருக்குது, ஆட்சி போயிருன்னு பயம் இப்பதான் வந்திருக்குது. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கு பயப்பட மாட்டேங்கிறேன்னு. ஆட்சியே போன பிறகு நீ யாருக்கு பயப்பட போற? ஆக ஸ்டாலினே உண்மையை ஒத்துக்கொண்டார், ஆட்சி போவது என்று வாக்குமூலம் கொடுத்து விட்டார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அதைத்தான் உங்களுக்கு வழங்குவார் என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கிட்டீங்க. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க தொண்டங்களோட பயப்பட மாட்டான். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்தி இருக்கிறாங்க. வீரம் நிறைந்த மறவர் கூட்டம் அண்ணா திமுக. சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அண்ணா திமுக. உன்னை போல பல கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு அவள் முதுகிலே ஏறி சவாரி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இல்ல. உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு நன்மையை செய்து மக்களிடத்தில் இருந்து வாக்குகள் பெறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திரு ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கண்டு நடுங்குது. எப்பொழுதுமே யாரை கண்டும் நடுங்கிய வரலாறு அண்ணா திமுக கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே வந்த பொழுது உங்களுடைய அறிவாலயத்திலே முதல் மாடியில ரெய்டு, தரை தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆக இப்படிப்பட்ட நிலைமை தான் உங்க காலத்தில் இருந்தது. அண்ணா திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை உரிய காலத்தில் நிறைவேற்றாத காரணங்களால அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட நாங்க மக்கள் நம்முடைய விவசாயிகளுடைய உரிமைகளை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கி நம்முடைய விவசாய பெருமுனை மக்களுடைய உரிமையை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி. 22 நாட்களுங்க நாடாளுமன்றமே இயங்கல. அப்படி முடக்கிய காரணத்தால் உச்ச நீதிமன்றம் அளித்த காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி காட்டணும். எப்பொழுது பார்த்தாலும் வாய்களிலே பேசுறார் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக கட்சி சேர்ந்தவர்கள். நீட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு நீட் தேர்வு ரத்து என்று சொன்னார். ரத்து செஞ்சாங்களா? 5 ஆண்டு நிறைவு பெற்று விட்டது. திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து விட்டது, நீட்டை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பது சொன்னார். ரகசியத்தை இதுவரைக்கும் சொல்லல. இதற்கு முந்தி இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் ரகசியத்தை வெடிச்சிட்ட சொல்லிட்டாரு. எங்களால் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, அதனால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியல என்று கைவிரித்து விட்டார். தேர்தல் வந்தா உடனடியாக அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து மக்களை குழப்பி வாக்குகளை பெறுவதில் தந்திரமாக செயல்படுகின்ற கட்சி திமுக கட்சி. இதுவரைக்கும் நீட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? எப்பொழுது பார்த்தாலும் 39 நாடாளுமன்றங்கள் திமுக கட்சியை சேர்ந்த கூட்டணிகள் எல்லாம் வெற்றி பெற்று இன்றைக்கு நாங்கள் அமர்ந்திருக்கோம் என்று டெல்லியில் அமர்ந்திருக்கோம் என்று பேசுகிறீர்களே. 39 நாடாளுமன்றத்தில் இருந்து தமிழக மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 39 நாடாளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றீர்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற்றீர்களா? நீங்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற வேண்டும் என்று அதை செய்வதற்கு முயற்சி செய்தீர்களா? எதுவுமே கிடையாது. பேசுனா வெயிடு வந்துடும். அவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. பயந்துகிட்டு வெளியில வீராப்பா பேசுறது, உள்ள பயம். திரு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலகட்டம் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு.
திமுக தலைவர் அவர் மெட்ராஸ் சென்னைக்கு வந்த பொழுது கருப்பு பலூன் விட்டார். கருப்பு பலூன் விட்டார். இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சி முதலமைச்சராக வந்துட்டார். திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்தார். வெள்ளை குடை பிடித்த வேந்தன் திரு ஸ்டாலின். என்னையா டிராமா நடிக்கிற? மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு மாதிரி, ஆளுங்கட்சா இருக்கின்றது ஒரு மாதிரி, இப்படி இரட்டை வேடம் ஓடுகின்ற கட்சி திமுக கட்சி. மக்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு காவல்துறை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்திலே எழும்பிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்முடைய பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இந்த ஆட்சியில பார்க்க முடியும். ஒரு கேவலமான ஆட்சி. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க, நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்.